ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மத்தேயு 14:20. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் தமது செட்டைகளின் நிழலிலே மறைத்து எல்லா மோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டமைக்காகவும் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் தந்த பதில்களுக்காகவும் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், நன்றிகளை செலுத்துவோம். உலக பிரகாரமான காரியங்கள் நிறைவாக கிடைத்தாலும் திருப்தி கொள்ளாமல் அலைந்து திரிவோர் அநேகர். இல்லாததை குறித்து ஏங்குவோரும் உண்டு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழும் நம் நிலைமை என்ன? தேவனின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மக்களின் சரீர பிரகாரமான தேவையை ஆண்டவர் திருப்தியாக தீர்த்து வைத்தார். நாம் தேவனை அண்டி வரும்போது அவர் நமது உலக பிரகாரமான தேவைகளையும் அறிந்திருக்கிறார் என்பது உண்மை. அதற்காக நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அவரை அண்டிக் கொள்ளுவோமானால் நமது நிலைமை பரிதாபத்துக்கு உரியதே. நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமா தேவனை ஆராதிக்கிறோம்? உண்மையான உள்ளத்தோடு தேவனை தேடுகிறவன் திருப்தியாக வாழுவான். அவரை உண்மையான இருதயத்தோடு ஆராதிக்கும் போது எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாக வாழ அவர் கிருபை செய்வார். அந்த திருப்தியே உலகத்தாரால் தரக்கூடிய திருப்தியாயிராமல் நம்மை ஆசீர்வதிப்பவரும் தேவனே என்ற நினைவுடன் உள்ளத்தில் திருப்தியை காணும் உன்னத அனுபவமாகும். நாம் எப்போதுமே திருப்தியற்றவர்களாகவே இருப்பது நல்லதல்ல. எது இல்லையோ அதை எண்ணி கவலைப்படாமல் தாவீதைப் போல நமது வாழ்நாளெல்லாம் நாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு காலைதோறும் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று அவரையே சார்ந்து கொள்வோம். தேவனே நம்மை திருப்திப்படுத்துகிறவர். அது மட்டுமல்ல, அவரே நமது திருப்தியுமாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். உறங்காமலும் தூங்காமலும் எங்களை காக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களை முழுமையாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்குள் நிறைவு கொண்டு திருப்தியாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை கைவிடாத நேசர் இந்த மாதம் முழுவதும் காத்து வாழ்வின் அனைத்து தேவைகளையும் சந்தித்து குடும்பத்தில் சமாதானம் தந்து எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறலுக்கும் தப்புவித்த தயவுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எம்மட்டு நடத்தி வந்த அன்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாகவும் வசனத்தை காத்து கொள்பவர்களாகவும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்பவர்களாகவும் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உம்முடைய பாதுகாவலையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஏறெடுக்கிற மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் கேட்டு பதில் தர வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம். நீங்க ஒவ்வொருவரையும் அக்கறையோடு விசாரிக்கிற தெய்வம் என்பதையும் அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவது உமக்கு லேசான காரியம் என்பதையும் அவர்களுக்கு அறிவித்து அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தேவனே, வாலிப பிள்ளைகள் பிசாசு தந்திரங்களை எதிர்த்து சாட்சியாக வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ந்து கனிதரும் வாழ்க்கை வாழவும், வளமான எதிர்காலம் அமைந்திடவும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ தேவ கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் யாவும் குறைவில்லாமல் சந்திக்கப்படவும், ஒவ்வொருவரின் இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் தாமே நிறைவேற்றிடவும் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், கடன் பிரச்சனையினால் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஏற்ற நன்மையான வாசல்கள் திறக்கப்படவும், வேலைக்காக முயற்சிப்பவருக்கு தகுதிக்கேற்ற வேலையும் கிடைத்திட விண்ணப்பிக்கிறோம். தேவனே, விசுவாசிகளின் தொழில், விவசாயம் மற்றும் இவை சார்ந்த முயற்சிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரும் உங்கள் தழும்புகளால் குணப்படவும், தீர்க்காயுசுடன் வாழவும், மருத்துவர்கள், மருத்துவமனை பணியாளர்கள், செவிலியர்கள் அன்பும் இரக்கத்துடன் செயல்படவும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மழை வெள்ளத்தினால், புயலினால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காதபடி காத்துக்கொள்ள தேவ இரக்கம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் சமாதானமான அமைதலான வாழ்க்கை வாழவும், கர்த்தரை அறிய அறிவில் வளரவும், ஆட்சியாளர்கள் தெய்வீக ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பெற்று வளமான தேசத்தை உருவாக்கவும் மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பதில் தருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.